Hello friends, welcome back to our channel. நீங்க பார்க்க போற வீடியோ என்னன்னா ChatGPT நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ரீசன்ட்டா ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. கூகுளுக்கு போட்டியா ஃபியூச்சர்ல வரப்போகுது அப்படி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சோ இத பத்தின ஃபுல் டீடைல்ஸ் பாப்போம். அக்கவுண்ட் எப்படி கிரியேட் பண்றது அண்ட் உள்ள எந்த மாதிரி விஷயங்களை கொடுத்திருக்காங்க, நம்ம எப்படி சர்ச் பண்ணா எந்த மாதிரிலாம் இருக்கு அப்படி சொல்லி எல்லாமே பாப்போம். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ChatGPT ஓட ஃபுல் ஃபார்ம் பார்த்துருவோம். Chat Generative Pre-trained Transformer. ஸோ இது ஒரு ஏஐ பேஸ்டு சேட்போட். சேட்போட்னா மேபி கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். வாட்ஸ்அப்பில் இப்போ கவர்மெண்ட் ரிலேட்டட் பாட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. டிஜிலாக்கர் அல்லது கவர்மெண்ட்டில் மை கவர்மெண்ட் இந்த மாதிரி பாட்ஸ் பார்த்துருப்பீங்க. டெலிகிராமில் நிறைய பாட்ஸ் இருக்குது. ஸோ அதோட வேலை என்னதுன்னா, அது ப்ரீ ட்ரெயினட் ஆல்ரெடி ஒரு விஷயத்த செஞ்சு வச்சிருப்பாங்க. நம்ம ஜஸ்ட் ஒரு ஹாய் அனுப்பிச்ச அடுத்த செகண்டே அதில் என்னென்னலாம் சொல்லணும்னு சொல்லி ஒரு செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கேள்விகள் பதில் அப்படியே போயிட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ChatGPTயோடது. நம்ம ஏதாவது ஒரு பதில் வேணும்னா அதுக்கான கேள்வி இப்போ நீங்கள் டைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஜஸ்ட் 2-3 செகண்ட்ஸில் அது லோடாகி அது டைப் பண்ண ஆரம்பிச்சிருது. அது எக்ஸ்பிளைன் ரொம்ப ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. இது ஏன் உங்களுக்கு போட்டியாக ஃபியூச்சரில் வரும்னு சொல்கிறாங்கன்னா, கூகுளில் ஒரு விஷயத்தை நம்ம சர்ச் பண்ணுறோம். சர்ச் பண்ணுறபோது நமக்கு அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் ஒரு பேராகிராஃபில் இல்லாமல் டிஃபால்ட்டாக நம்ம பிளாகர்ஸ் எல்லாமே டைப் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கு ரிலேட்டடாக எந்தெந்த வெப்சைட் இல்லாமல் அது என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டாக ஒரு 10 வெப்சைட் காட்டுது. அதுக்குள்ள நம்ம போய் அதை தேடி அது ஒரு செட் ஆகிட்டு மறுபடியும் வேலையை வேற வெப்சைட்டில் போய் தேடிட்டு இருப்போம். பட் நமக்கு எக்ஸாக்டாக தேடி அடுத்த செகண்டே கிடைக்குமா சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை. பட் இந்த ChatGPTல நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்குறீங்களோ அதுக்கான எக்ஸ்பிளைன் ப்ரீஃப்லியாக உங்களுக்கு உடனே கிடைச்சது. எந்த விதமான ஆடும் இல்லை, எந்த விதமான வெப்சைட்டை போய் தேடணும்னு அவசியம் கிடையாது. அந்த சேட்போட்லேயே அதுக்கான பதில் கிடைச்சிருது. ஸோ ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, தெளிவாகவும் பதில் சொல்கிறதுனால தான் ஃபியூச்சரில் கூகுளுக்கும் போட்டியாக வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ChatGPT ஓப்பன் ஏஐல இருக்குது. ஓப்பன் ஏஐ மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எலான் மஸ்கோடது. அண்ட் ஓப்பன் ஏஐல இந்த ChatGPT ஒர்க் ஆகுது. ஸோ இதை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். இப்போதைக்கு இந்த ChatGPTயோட டேட்டாஸ் ஃபுல்லாகவே கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான் ப்ரீ ட்ரெயினட். ஆல்ரெடி பல டேட்டாக்கள்ஸ் எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சு அதை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. இப்படிலாம் கேட்டால் நீங்கள் இப்படிலாம் பதில் சொல்லணும், தப்பாக கேட்டாலும் அதே நமக்கு சொல்லும். ஸோ இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2021 வரைக்கும் இருக்க எல்லா டேட்டாஸும் எடுத்து கலெக்ட் பண்ணி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. 2022 2023 சம்மந்தப்பட்டதெல்லாம் கேட்டால் நமக்கு வராது. 2021 இருக்கிறது அக்குவேராணி வர பிரித்து மேயுது. ஸோ பார்ப்போம் எப்படி கிரியேட் பண்ணுறது, என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டால் எப்படி பதில் சொல்கிறது எல்லாமே பார்ப்போம். நீங்கள் ப்ரௌசரில் போய் ஓப்பன் ஏஐன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வெப்சைட் வரும். ஸோ அதை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ட்ரை ChatGPTன்னு சொல்லி ஷோ ஆகும். அப்படி ஷோ ஆகிட்டு கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதே ChatGPT ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ட்ரை ChatGPT அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உங்களுக்கு மெயில் ஐடி கண்டிப்பாக வேணும் அண்ட் கண்டிப்பாக ஃபோன் நம்பர் வேணும். 2 இருந்தால் மட்டும்தான் இந்த அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போதைக்கு ஃப்ரீ, மேபி ஃபியூச்சரில் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு கொண்டு வரலாம். இப்போதைக்கு ஃப்ரீ. ஸோ மெயில் ஐடி சூஸ் பண்ணிட்டு அண்ட் நேம் ஃபோன் நம்பர் கொடுத்து, ஃபோன் நம்பர் எதுக்கு கேட்குறதுனா ஓடிபி சென்ட் பண்ணுறதுக்கு, வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுவோம் சொல்லி கேட்பாங்க. ஸோ நோடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு SMS மூலமாக சென்ட் பண்ணுவாங்க. அந்த கோடை கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகி சில பர்மிஷன்ஸ் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். ஸோ இதில் நீங்கள் கேட்க வேண்டிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கேட்கலாம். நெக்ஸ்ட் ஓப்பன் ஏஐயில் இருக்க ChatGPTயை கொஸ்டின்ஸை கேட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி பதில்கள் வருதுன்னு. ஸோ ஓப்பன் ஏஐன்னு சொல்லி சர்ச் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு எடுத்த உடனே ட்ரை ChatGPT ஷோ ஆகலைன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ இது மொபைல் வெர்ஷனில் இருக்குது. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னா நீங்கள் டெஸ்க்டாப் வெர்ஷனில் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபியூச்சரில் ChatGPTன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த பேஜில் ட்ரை ChatGPTன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். அண்ட் உங்களுக்கு மெயில் ஐடி ஃபோன் நம்பர் கண்டிப்பாக வேணும் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ இதான் ChatGPT இந்த போட்டோட இந்த பேஜ். இதில் தான் நம்ம என்ன கொஸ்டின் கேட்கணுமோ கேட்டுக்கலாம். அதுக்கான பதில் வரும். அவங்க எக்ஸாம்பிளுக்கு 3 கொஸ்டின் வச்சுருக்காங்க. எக்ஸ்பிளைன் குவாண்டம் கம்ப்யூட்டிங் இன் சிம்பிள் டைம்ஸ் அண்ட் காட் எனி கிரியேட்டிவ் ஐடியாஸ் ஃபார் 10 years old பர்த்டே அண்ட் ஹவு டு ஐ மேக் அன் HTTP ரெக்வஸ்ட் இன் ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ இப்போ அந்த எக்ஸாம்பிள் இருக்க அந்த எக்ஸாம் நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்கணுமோ அதை நம்ம கேட்போம். ஸோ காட் எனி கிரியேட்டிவ் ஐடியாஸ் ஃபார் 10 years old பர்த்டே. ஸோ இப்போ அதை கிளிக் பண்ணோன்னா இங்கே டெக்ஸ்ட்டில் என்டர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சென்ட் கொடுப்போம். ஸோ ஹியர் இஸ் a few ideas for a 10 years old birthday. Themed party, plan a scavenger hunt, have a DIY craft party, host a cooking party, rent out a local roller skating rink or bowling, have a spa day for a birthday child and their friends. So have a game day with board games, video games and outdoor games. ஸோ இது 10 ஐடியாஸ் டிஃபால்ட்டாக செட் பண்ணிக்கிறது நமக்கு ஷோ ஆயிடுச்சு. வேணும்னா லைக் டிஸ்லைக் கூட பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நம்ம என்ன கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்கணுமோ அதை கேட்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ChatGPTனா எனக்கு என்னென்ன தெரியாது.
இப்போ ChatGPT குட்டியே வந்து கேட்போம் என்னன்னு சொல்லி about ChatGPT சென்ட் பண்ணுவோம். So ChatGPT is a large language model developed by OpenAI. So that a full form generative pre-trained transformer model. So it's a trained and a massive data set of text data allowing generate human like responses prompt. ஸோ நமக்கு ஒரு பர்சன்ஸ் பக்கத்துலேருந்து எப்படி நமக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி வந்து இருக்கும். இது ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். அண்ட் அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து சொல்லிடுச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணணும். இப்போ ஃப்ரெஷருக்கு வந்து நான் ரெஸ்யூம் ரெடி பண்ணணும்னா எனக்கு எப்படி அந்த ஃபார்மெட் வந்து எனக்கு தெரிலனா இப்போ ரெஸ்யூமே ஃபார் ஃப்ரெஷர்னு கொடுத்துட்டு நம்ம சென்ட் பண்ணுவோம். ரெஸ்யூம் இஸ் டாக்குமெண்ட் தட் ஹைலைட்ஸ் யுவர் எஜுகேஷன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கில்ஸ் அண்ட் அக்காம்ப்ளிஷ்மெண்ட். இப்போ நேம் ஜான் டோ, காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன், ஃபோன் நம்பர், இமெயில், லிங்க்டின். ஸோ இது வந்து கொடுத்துருக்கேன். அந்த அப்ஜெக்டிவில் என்ன கொடுக்கணும் அது வந்து கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து பாருங்கள், நம்ம அதை ஸ்பீடாக டைப் பண்ணுறதுக்கு யாரோ வந்து பக்கத்தில் உட்காந்து அப்படியே டைப்பிங்கில் வந்து ரொம்ப நாலேஜ் இருக்கவங்க டைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ணிருக்காங்க. ஸோ ஸ்கில்ஸு, ஒர்க்ஸ், எக்ஸ்பீரியன்ஸு அங்கே பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படியெல்லாம் ஒரு ரெஸ்யூம் வந்து ரெடி பண்ணிட்டுருக்குது. மாசாக hobbies, certification, references. This is a basic example for a resume for freshers. You can add or remove sections depending on your qualification and experience. ஸோ இது நமக்கு வந்து சொல்லிடுச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம யாரை பற்றி கேட்போம். ஸோ இப்போது இதை வந்து நமக்கு ஃபுட் ரெசிபி ஃபார் ரெசிபி குலாப் ஜாமுன் வருதான் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். மேபி தெரில. Gulab jamun is a popular Indian sweet made with deep fried and boiled socket in this classic gulab jamun recipe. Ingredients 1 cup khoya. பாருங்கள் நீங்களே வந்து பாருங்கள், மாஸ் பண்ணிட்டுக்குதுங்க. கேட்க பதில் அப்படியே டக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. பாருங்கள், ஒரு அசைன்மெண்ட்டே எழுதிட்டு இருக்குதுங்க. போய்கிட்டே இருக்குது. ஒரு குலோப் ஜாமுனுக்கு எவ்வளோ சொல்லிட்டு இருக்குது. நீங்களே வந்து பாருங்கள். செப்பரேட் பேன் அண்ட் மிக்சர் சுகர் அண்ட் வாட்டர் டுகெதர். எஸ், ஃபைனலி வந்து முடிச்சிருச்சு. எக்ஸ்பிளைன் ப்ராசஸர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து நான் இந்த ChatGPT கிட்ட சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கேட்டேன். உங்களுக்கு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் எல்லாம் வேணுமோ ஸோ அதுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் இதில் டைப் பண்ணி சொல்லும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அந்த பதில் வந்து கிடச்சிரும். அண்ட் மோஸ்ட்லி வந்து அது ரிலேட்டபிளாக தான் இருக்குது. அண்ட் நல்ல ப்ரீஃபாகவும் எக்ஸ்பிளைனாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கேட்கலாம்னு சொல்லி அதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. அண்ட் கொடுத்துருக்கு கேப்பபிலிட்டிஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் இதெல்லாமே என்னென்னு இருக்குன்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.